உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை மாற்றிடும் என்னை தள்ளாதீரும் சுத்த ஆவியே விலகாதீரும் என்னை தள்ளாதீரும் சுத்த ஆவியே விலகாதீரும் பரிசுத்த இருதயம் என்னில் தாருவே நிலைவர ஆவியை புதுப்பியுமே பரிசுத்த இருதயம் என்னில் தாருமே நிலைவர ஆவியை புதுப்பியுமே என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை மாற்றிடும் என் பாவங்கள் எண்ணாதீரும் என் அக்கிரமங்கள் நீக்கி அருளும் என் பாவங்கள் எண்ணாதீரும் என் அக்கிரமங்கள் நீக்கி அருளும் கிருபையினால் எனக்கு இரங்கிடும் இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும் கிருபையினால் எனக்கு இரங்கிடும் இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும் என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை மாற்றிடும் என் உதடுகள் திறந்தருளும் உம் புகழை நான் அறிவித்திட இயேசுவா என் உதடுகள் திறந்தருளும் உம் புகழை நான் அறிவித்திட ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் உற்சாக ஆவி என்னை
தாங்க செய்யும். என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். எஸ் லார்ட், உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை போல் என்னை மாற்றிடும் ராஜா. உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை தள்ளாதிரும், சுத்த ஆவியே விலகாதிரும். என்னை தள்ளாதிரும், சுத்த ஆவியே விலகாதிரும். பரிசுத்த இருதயம், பரிசுத்த இருதயம் எனில் தாருமே. நிலைவர ஆவியை புதுப்பியுமே. பரிசுத்த இருதயம் எனில் தாருமே. நிலைவர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையா. என்னை கழுவும், என்னை நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையா. ஓ என்னை கழுவும், என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். எஸ் லார்ட், உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். அப்பா, உம்மை எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாய் காலையும் மாலையும் எல்லா வேளையும் ஆண்டவர் நாங்கள் விடும் சுவாச காற்றாய் இருக்கிறபடியா எப்போதும் நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா எங்களை நீர் மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். ஓ என் உயர்விலும் என் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை, கைவிடப்பட்ட நிலவரத்திலும் ஒன்றுமில்லாத நேரத்திலும் ஆண்டவரே நம்முடைய கிருபை 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 காலையும் மாலையும் எல்லா வேளையிலும் நீ நடத்தின அதிசயமான கரத்திற்காக, மகிமையுள்ள கரத்திற்காக, ஓ மகா பெரிய புயத்துக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவு மாத்திரம் எங்களோடு இல்லை என்றால், உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு இல்லை என்றால் நாங்கள் என்றோ அழிந்திருப்போம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம், மகிமையுள்ள கரம் இந்த நிமிஷம் வரை எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து எல்லா நிலவரத்திலும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு பலன் நீங்க தான் ஆண்டவரே, எங்களுக்கு சுகமும் நீங்க தான், எங்கள் ஆசீர்வாதமும் நீங்க தான் ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம். எஸ் லார்ட். காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும்
சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆளியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆளியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு மதோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும். அல்லேலூயா அல்லே. என் சுவாச காற்றே அல்லேலூயா அல்லே. என் உயர்வே ஓ என் மகிமையே அல்லேலூயா
உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும். எல்லாரும் சொல்லுவோம், நான் உயர போகும் பொழுது அவர்தான் எனக்கு வெற்றி கீதம். நான் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை தேற்றும் கீதம் அவர்தான். எல்லாரும் சொல்லுவோம், நான் உயர போகும் பொழுதும் நான் தாழ இருக்கும் பொழுதும் என் இயேசு ஒருவர்தான் எனக்கு வெற்றி கீதமாய் இருக்கிறார். என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, ஒருவரை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் எல்லாம் சொல்லுங்க. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். அவர்கள் நாம் பார்க்க வேண்டாம், கர்த்தரை ஒருவரை பார்த்து கொண்டே இருப்போமானால் நாம் பந்தியை பெருக செய்கிறவர். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது ராஜாதி ராஜா அவரை உயர்த்தும் போது என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ் ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவர்.
உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறபடியா நன்மைகள் செய்த தேவன், அந்த நன்றி நாங்கள் மறக்கவே கூடாது ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையை செய்திருக்கிறேன். ஓ வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிற பிள்ளைகளா, எண்ணி முடியாத நன்மைகளை நீ செய்திருக்கிற ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஓ உம்மைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையா, வாழ்த்திடுவோம் தேவனை. நன்மைகள் செய்த தேவன், அந்த நன்றி மறக்க கூடுமோ? நன்மைகள் செய்த தேவன், அந்த நன்றி மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடுமோ? வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையா, எஸ் லார்ட், வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் வரைந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் வரைந்து கொண்டார். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. எல்லையில்லா அன்பு கொண்டவர், அவர் எங்களுக்காக மரித்தார். எல்லையில்லா அன்பு கொண்டவர், அவர் எங்களுக்காக மரித்தார். இம்மையிலும் மறுமையிலும் அவர் எமக்காக துணை இருப்பார். இம்மையிலும் மறுமையிலும் அவர் எமக்காக துணை இருப்பார். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள், எஸ் லார்ட், வாழ்த்திடுவோம் தேவனை. பாடி துதிக்கும் போது எல்லா பகைஞரும் ஒளிந்திடுமே. பாடி துதிக்கும் போது எல்லா
குறைவுகள் ஓடிடுமே. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை. அவர் வல்லவர். எல்லாரும் சொல்லுவோம். அவர் காற்றையும் கடலையும் அதட்டின வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்மைகள் செய்த தேவன் அந்த நன்றி மறக்க கூடுமோ? நன்மைகள் செய்த தேவன் அந்த நன்றி மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன் அவர் அன்பை மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன் அவர் அன்பை மறக்க கூடுமோ? வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. Yes Lord. ஆமென். வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எமக்காக செய்து முடித்தார். எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் வரைந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் எங்களை தம் கையிலே அவர் என்னாலும் அறிந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் அறிந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் அறிந்து கொண்டார். விளையேற பெற்ற உம் இரத்த
கர்த்தரை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவு, எனக்காய் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல், அப்பா எல்லாம் சொல்லுங்க, சோராமல் எனக்காக உழைப்பவரே, ராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா எல்லா கனமும் என்னில் நீலை வர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர். Yes Lord, yes Lord. ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை எங்கள் ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே,
நண்பர், என் ராஜாதி ராஜா, என் மகிமை பொருந்தியவர், சர்வ வல்லமையுள்ளவர், துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் என் நண்பர், என் நண்பர், ஓ என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. Thank you Lord. உமக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு செபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகளை மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, நான் பேசும்போது என்னை விலக்கி நீர் பேசும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கான புரிதலை தாரும். ஆவியோடு உண்மையோடு கூட பேச கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆண்டவரை தொடும் நம்பிக்கை. ஆண்டவரை தொடும் நம்பிக்கை என்ற தலைப்பில் மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், அதில் 24 to 34 வரை நாம் வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வரை. அதற்கு முன்பதாக நாம் மார்க் புத்தகத்தை நாம் பார்க்கும்போது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கடற்கரை ஓரமா இருக்கிற கதரேனா நாட்டிலே அங்கு ஒரு கல்லறையில இருந்த ஒரு பிசாசு பிடித்தவனுக்கு சுகத்தை கொடுத்து அந்த கரையை விட்டு இப்போது இந்த கரைக்கு வந்திருக்கிறான். வந்த ஒரு ஊருக்குள்ளே போகிற நேரத்தில் அப்போது அந்த ஊரில் இருக்கிற ஜெப ஆலய தலைவன் யவீரு, அவருடைய மகள் மரணத்தோடு போராடுகிறபடினால் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து போக வழியிலே போகும்போது நடக்கும் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் நடுவிலே நடக்கிற இன்னொரு சம்பவத்தை தான் அந்த காலையில நாம் பார்க்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 24. அவர் அவனோடு கூட போனார். யாரோடு? யவீரோடு கூட அவர் வீட்டுக்கு போறார். ஏன்னு சொன்னா யவீருடைய மகள் அங்கு மரண அவஸ்தைப்படுகிறார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த சுவிசேஷ புத்தகத்தில் எப்போதெல்லாம் இயேசு போகிறாரோ திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின்னாலே போவதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாக அந்த ஊருக்குள்ளே போகிறார். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இப்போது நான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருகிறோம். பெயர் குறிப்பிடாத ஒரு பெண், 12 வருஷமாக பெரும்பாடுகள் அனுபவிக்கிற ஒரு ஸ்திரீ. யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் அல்ல, 12 வருஷம் வியாதி. நாட்களில் சுலபமானால் 4380 நாட்கள். யோசிச்சு பாருங்க, 4380 நாட்கள் வியாதியில இருக்கிற இந்த பெண் பெரும்பாடுன்னு வாசிக்கிறோம். இருக்கும்போது இந்த 12 வருஷமாக டாக்டர் டு டாக்டர், இன்று பல டாக்டரை சந்திக்கிறார். இது ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி. பெண், இது ஓமானம் அல்ல, சொல்ற ஓமானங்கள் அல்ல, இது உண்மையாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. உண்மையான சூழ்நிலையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. தன் நிலையை அந்த பெண் என்ன செய்கிறார், நமக்கு மார்க் மூலமாக சொல்லுகிறார். இப்போது பல டாக்டர் என்ன செய்யறாங்க, அவளுக்கு மருந்து கொடுக்குறாங்க. மருந்தும் கொடுத்த டாக்டர் உண்டு, சில வகையான சடங்குகள் செய்து சொன்ன டாக்டரும் உண்டு. இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யுங்க, கையில் ஏதாவது கயிறு கட்டுங்க, ஏதாவது மை தடவுங்க. இப்படி 1ஆம் நூற்றாண்டு அறியாமலே அநேக விதமான ஜனங்கள் இருந்தபடினால் அப்படியே நாங்க சில மருத்துவர் சொல்லியிருப்பாங்க. அதன்படியாக அவள் கேட்டு 12 வருஷமாய் நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அவள் சூழ்நிலையில என்ன பார்க்கிறோம், யாராவது ஏதாவது சொன்னால் சொன்னதை கேட்டு அவள் ஓடுகிறாள். ஏன் சொன்ன எப்படியாவது சுகமாக. ஒரு சிலருக்கு யாராவது ஏதாவது ஒரு சரீரத்துல ஒரு வியாதி இருக்குமானால் ஒரு ஒரு மருத்துவரை டாக்டரை நாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக அது சரீரத்துல அது குணமாக யோசிக்கும் போது அப்போது வேற யாராவது இன்னொரு மருத்துவரை நமக்கு சிபாரிசு செய்யும் போது ரெக்கமெண்ட் பண்ணும் போது அந்த டாக்டரை தேடி போகிறோம், எப்படியாவது இந்த வியாதி சுகமா. அதே போல இந்த ஸ்திரீ இந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்றாள் அத்தனை டாக்டரை சந்திக்கிறாள், அத்தனை விதமான மருத்துவரை சந்திக்கிறாள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்படியாவது விடுதலை பெற்று எதையாவது விடுதலை பெற்று வாழும் என்ற நம்பிக்கையிலே என்ன செய்றாங்க, எல்லா விதமான அவநம்பிக்கை செய்யக்கூடிய சில காரியங்களை கூட இந்த பெண் செய்ததாக நாம் இங்கு பார்க்கிறோம். இப்போது பணம் எல்லா பணத்தையும் செலவழித்தால்
இப்போது உதவிக்கு யாரும் இல்லை, பணமெல்லாம் போனது. இப்போது கூட இருந்தவர்களும் பறந்து போனார்கள். ஆங்கிலத்திலே என்ன சொல்றாங்க? she tried physically, emotionally, financially. அவள் உடல் ரீதியாக பல முயற்சிகளை செய்தாள், மன ரீதியான சில முயற்சிகளை செய்தாள், பொருளாதார ரீதியான சில முயற்சிகள் செய்தாள். எல்லாம் செய்து அவள் சோர்ந்து போனாள். சில நேரத்துல எல்லாம் என்ன செய்வாங்க? எனக்கு எல்லாவற்றையும் செய்து சோர்ந்து போகும்போது கடைசியில என்ன செய்வாங்க? இயேசுவிடத்திலே ஜனங்கள் வருவதை நாம் அங்கு பார்க்கிறோம். 26ஆம் வசனம், 26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற போது, தன்னுடைய சொந்த முயற்சி, தனக்கு இருக்கிற பலன், பணம், கடைசி வரைக்கும் அவள் போராடுகிறாள். எல்லாம் எழுதுறாங்க, டாக்டர்கள், மாந்திரிகம் எல்லாம் அவளை கைவிட்டது. இப்போது அதிக வருத்தப்படுகிற ஒரு நேரத்திலே நாம பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதிக வருத்தப்படும் போது, உங்களோடு கூட அதிகமாக ஆட்கள் இருப்பது குறைவான சம்பவம். அதிகமாக நமக்கு வருத்தம் வரும்போது, நோய்கள் வரும்போது, அப்போது நம்மோடு கூட நெருக்கமா இருக்கிற ஜனங்கள் குறைந்து போவதை நாம பார்க்கணும். இப்படிப்பட்ட நேரம் பணம் போனது, பொருள் போனது, உறவுகள் போனாங்க, சொந்தங்கள் போனது. இப்போது எல்லாவற்றையும் அவள் இழந்து வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியா இருக்கு. அந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம், இவைகளை குறித்து, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நானுடைய வஸ்திரங்களின் ஓரங்களை ஆவில் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசு அந்த பட்டணத்துக்குள்ள வருகிறார். வசனம் சொல்கிறது, இயேசு அந்த பட்டணத்துக்குள்ள வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்டாள். அதுக்கு முன்னதான் அவருக்கு அந்த பக்கமாய் கடற்கரை ஓரமா இருக்கிற கதரினா என்று சொல்லப்பட்டுள்ள கடற்கரை ஓரத்திலே ஒரு கல்லறையில பிசாசு பிடித்தவனுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். அதனால அவருடைய கீர்த்தி புகழானது பல இடத்துல பரவினது. இப்போது அதெல்லாம் அவன் கேள்விப்பட்டாள். வசனம் சொல்கிறது, இப்போது இயேசு வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்டாள். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு குறித்து நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும், வேதத்தை படிக்கணும், அவரை குறித்து கேள்விப்படணும். கேள்வினால்தான் நமக்கு வாழ்க்கையில விசுவாசம் பெருகும் என்று வேதம் கூறுகிறது. இப்படியாக இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறார். இப்போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமா நீங்கள் கேள்விப்பட்டால் ஒழிய விசுவாசம் நமக்கு வராது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போது என்ன செய்யறாங்க? இயேசு அந்த ஊருக்குள்ள வருகிறார். பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்போது சமாதான தேவன் உங்களோடு இருப்பார். இப்போது ஏன் சொல்றா? நீங்கள் இடத்தில் கற்றதும் அடைந்ததும் கேட்டதும், ஹேர்ட், என்னெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ கண்டு இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், செய்யுங்கள், கிரியை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறலாம், நீங்கள் சமாதானத்தோடு கூட இருக்கலாம் என்று வேதம் கூறுகிறது. இப்போது இவள் நினைக்கிற காரியம் என்ன? நான் அவருடைய வஸ்திரங்களின் ஓரங்களை தொட்டால் என்று அவள் யோசிக்கிறாள். இயேசுவை பலர் தொட்டு சுகமானதை நாம் வேதத்துல படித்திருக்கோம். இயேசு தொட்டு அநேகரை சுகமாக்கினார். இங்கே பார்க்கிற இவள் இயேசுவை தொட்டு சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, கான்ட்ரவர்சியான ஒரு கார். இயேசு தொட்டு அநேகரை சுகமாக்கினார், ஆனால் இங்கு இவள் இயேசுவை நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்கிற ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். இது நடக்கிற சம்பவத்துக்குள்ளே நாம் போகிறோம். இது 1ஆம் நூற்றாண்டு. இந்த 1ஆம் நூற்றாண்டு நடக்கிற ஒரு சம்பவம். பெண்களுக்கு பலவிதமான கட்டுப்பாடு இருக்கிறது. ஆண்கள் இடத்துல நெருக்கமாய் வரக்கூடாது, குறிப்பாக யூதர்களை அவர்கள் தொடக்கூடாது. இப்போது அவள் மத ரீதியாக, கலாச்சார ரீதியாக பல தடைகளை எல்லாம் தாண்டி வரணும். இப்போது இருப்பது போல் இல்லை, 1ஆம் நூற்றாண்டு பலவிதமான தடைகளை அவர் தாண்டி அவர் வரணும். இப்போது என்ன பாவம்? இப்போது பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, பாடுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, பலவிதமான சுதந்திரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க முடியாத ஒரு காலம். ஒரு பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்குது. ஆனால் அப்படி இருக்க முடியாத ஒரு காலம் தான் இந்த 1ஆம் நூற்றாண்டு நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவள் எல்லா டாக்டரையும் தேடி சுகம் வருகிற வழி தெரியவில்லை. இப்போது தோல்விதான் வந்து. இப்போது கடைசி சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்?
இயேசு அந்த பட்டணத்து வழியே கடந்து போகிறார். என்ன சொல்றாரு? நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால், if I can touch, அவர் வஸ்திரத்தை தொட்டால். இயேசுவை தொட முடியாது. ஏன் தொட முடியாது? நான் முன்பு சொன்னவனமாக பெண்கள் அவரை தொட முடியாது. அது ஆண்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இப்போது கல்லறையிலே பிசாசு பிடித்தவனுக்கு விடுதலை கொடுத்த இயேசு என்னுடைய வியாதிலிருந்து விடுதலை தருவார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில இந்த பெயர் தெரியாத ஒரு பெண் இயேசுடத்துல அந்த கூட்டத்தில் போவதை நமக்கு மார்க் எழுதுகிறான். 28ஆம் வசனத்துக்கு நான் வரலாம். ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டார். ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். தொடுதல், ஒரு தொடும்போது தொடுதல் அநேகமான தொடுதலை நாம் பார்க்கிறோம். ஒரு நட்பு அரவணைப்போடு கூட தொடுகிற ஒரு காரியம், ஆறுதலாய் தொடுகிற ஒரு காரியம், கண்ணியமாய் தொடுகிற ஒரு காரியம், ஒருவர் கை குலுக்கும் போது தொடுகிறோம். இது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் இங்கு பார்க்கிறோம், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார் என்று நாம் சொல்லும் போது, அப்போது அந்த தொடுதலை குறித்து நாம் நேசிடும், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அப்போது விசுவாசிகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராக இருக்கிற இயேசு இன்னும் நெருக்கமாய் நாம் வர வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்போது இங்க தமிழ்ல பார்க்கிறோம், என்ன சொல்றாங்க? அவருக்கு பின்னாக என்று NIV பைபிள்ல பார்க்கிறோம். ஆனால் கிங் ஜேம்ஸ் பைபிள் சொல்லுகிறது, she pressed her way, அவள் வழியை அழித்தினாள். ஜனங்களை தள்ளி கொண்டு அவள் முன்னே போனாள் என்று வாசிக்கிறோம். மெசேஜ் பைபிள் சொல்லுகிறது, she slipped in, அவள் உள்ளே நுழைந்தாள். 12 வருஷம் இரத்த போக்கு, பலவீனம், சரியாக நடக்க முடியாது, சோர்வு, மனவேதனை, தோல்வியே கண்டவள். இப்போது பார்க்கிறோம், அவரை தொட முடியாமல் போனால் கூட அவர் மேல் உள்ள வஸ்திரத்தை தொட்டால் போதும். எப்படியாவது முண்டி அடித்து தள்ளி கொண்டு தடுமாறி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இவள் தொடுவதற்கு முன்பதாக இயேசு வரும்போது ஜனக்கூட்டத்தில் எத்தனையோ பேர் வரை அவரை தொட்டிருப்பாங்க, அவர் வஸ்திரத்தை தொட்டிருப்பாங்க. சிலர் ஆர்வமாக தொட்டிருப்பாங்க, சிலர் இவர் மனிதனா இல்லை தெய்வமா என்று பார்ப்பதற்காக அவரை தொட்டிருப்பாங்க, சிலர் அவரை மத ரீதியாக தொட்டிருப்பாங்க, சிலர் அவரை உள்நோக்கத்தோடு தொட்டிருப்பாங்க. இவளோ விசுவாசத்தோடு கூட இயேசுவை தொட்டதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. 29, உடனே அவளுடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்போது பார்க்கிறோம், உடனே மார்க் எழுதுகிறார், இமீடியட்லி, உடனே அவள் ரத்த போக்கு நின்றது. அவள் வேதனை நீங்கி என்ன செய்தாங்க? ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்திலே அவள் உணர்ந்தாள். இதுவரைக்கும் அவள் சரீரத்திலே உணராத ஒரு காரியம், 12 ஆண்டுகளாக உணராத ஒரு காரியத்தை இப்போது அவள் உணர்ந்தாள். அதே போலதான் நாம் ஆராதனைக்கு நான் வரும்போது சில நேரத்தில் மிகுந்த பாரத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு வருகிறோம். பக்கத்தில் இருக்க ஆட்கள் கூட தெரியாது நம்முடைய மனவேதனை. ஆனால் பாடும்போது, அவரை துதித்து நாம் பாடும்போது, இல்லை பிரசங்க நேரத்தில் வசனத்தை கேட்கும் போது, அந்த பாடல் மூலமாக, வசனத்தின் மூலமாக மிகுந்த ஆறுதல் நமக்கு வருகிறதை பார்க்கிறோம். நாம் வெளியிலே கடந்து போகும்போது ஒரு சமாதானத்தோடு கூட நாம் கடந்து போவதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவளுக்கு 12 வருஷமாய் இருந்த இரத்த போக்கு நின்றது. வேதம் சொல்கிறது, அவள் ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்திலே அவள் உணர்ந்தாள். she felt, ஆரோக்கியம் வந்ததை உணர வேண்டும். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும், நாம உணர வேண்டும். ஆண்டவராக இருக்கிற இயேசு என்னுடைய ஜபத்தை கேட்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று அவரோடு கூட நான் நெருக்கமா இருக்கிறேன், ஐக்கியமா இருக்கிறேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் போகும்போது வரும்போது எனக்கு முன்னும் வருகிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். வேதம் நமக்கு கூறுகிறது. 30ஆம் வசனம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இப்போது முன்ன படிக்கிறோம் திரளான ஜனங்கள், இப்போது இவள் தொடும்போது மட்டும் வல்லமை அங்க புறப்பட்டு போனது. முன்பு நாம் சொன்ன வண்ணமாக எத்தனையோ பேர் அவரை தொட்டாங்க, வஸ்திரத்தை தொட்டாங்க, அவரை தொட்டாங்க. ஆனால் இவள் தொடும்போது மட்டும் வல்லமை புறப்பட்டு போனது. இந்த வசனத்தை பார்க்கும்போது அவள் விசுவாசமாய் அவள் தொட்டபடினாலே வல்லமை புறப்பட்டு போனது. திரும்பி கேட்கிறார் சீசரை பார்த்து, என் வஸ்திரத்தை தொட்டது யாரு? அப்போது சீசர்கள் சொல்றாங்க, பல பேர்
முட்டி மோதி வருகிறார்கள். யார் தொட்டதென்று நாம் எப்படி கண்டுபிடிக்க சொல்லும் போது, அப்போது இயேசு சொல்ற காரியம் என்ன? 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் என்று அப்போது இயேசு கேட்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று சொல்றான். அப்போது 31 அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறாங்க. அப்போ திரளான கூட்டம் வர்றாங்க. திரளான கூட்டத்துல யார் வஸ்திரம் தொட்டாங்க என்று நீங்கள் கேட்கிறது நல்லதா என்ன செய்றாங்க? சீசர்கள் கேட்கிறாங்க. 32 இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். பாருங்க, கவனிக்க வேண்டிய இடம். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், looked around to see her. தொட்டது ஒரு பெண் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். தன்னை தொட்டது ஒரு பெண். வசனம் சொல்லுகிறது, இதை செய்தவளை காணும்படியாக. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம் யார், எங்கிருந்து வருகிறோம், என்ன நோக்கத்தோடு வருகிறோம், என்ன பலவீனத்தோடு வருகிறோம், எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவரா இருக்கிறார். அந்த ஜனக்கூட்டத்து முதலில் சீசர்கள் கூட தெரியல. ஆனால் இயேசு சொல்றார், இதை செய்தவளை காணும்படியாக அவர் சுற்றிலும் அவர் பார்த்தார். சீடர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இயேசு தன்னை தொட்டது ஒரு பெண்ணை அவர் தேடுகிறார். அந்த ஜனக்கூட்டத்திலே ஒரு பெண்ணை அவர் தேடுகிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஆண்டவராய் இருக்கிற இயேசு இடத்துல நெருங்குவதற்கு ஆணென்று பெண்ணென்று கிடையாது. விசுவாசத்தோடு நாம் வருவோமானா நிச்சயமாக அவர் தொடலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தொட்டது யாருன்னு கேட்டார். அவருடைய சீசர்கள் நினைச்சாங்க, இதை செய்தவரை காணும்படியாக அவர் சுற்றி பார்க்கிறார். பின்னால் சுற்றி பார்க்கிற திரளான ஜனங்க வராங்க. அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு அந்த ஸ்திரீயை அவள் பார்த்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. தன்னிடத்திலிருந்து சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னார். இப்போது பின்னாலே பயத்தோடு நடிக்கொண்டிருந்த அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? இயேசுவிடத்துல வந்து அவர் பாதத்துல விழுந்து தனக்கு நேர்ந்த உண்மை எல்லாவற்றையும் அவருக்கு சொன்னதாக வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு செய்திருக்கிறாரோ, செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அடுத்த வசனம், கடைசி வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தா. இப்போது இயேசு அவளை பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்றார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, என்னை விசுவாசமா நீ தொட்டபடினாலே உனக்கு விடுதலை வந்ததுன்னு சொன்னான். நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தா. இதுவரைக்கும் 12 ஆண்டுகள் சமாதானம் இல்லை, 12 ஆண்டுகள் வேதனை, மன ரீதியாக உடல் ரீதியாக வேதனை. ஆண்டவர் சொல்ற, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிருன்னு சொன்னான். அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை தொடும் நம்பிக்கை. விசுவாசத்தோடு அப்படி தொடுவோமானால், நம்பிக்கையோடு தொடுவோமானால், எத்தனை பலவீனக்காரப்பட்டாலும் கூட நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் நம்ம சுகத்தோடு மட்டுமில்லை சமாதானத்தோடு கூட நம்ம நடத்த கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரும்புகட்டும். இயேசு நாம பிதாவே. ஆமென். God bless you. Take care.